முதல்ல யாரோட பொங்கலை டேஸ்ட் பண்ணலாம்? வேற யாரு? சாருவோட தான் சாப்பிடணும். சாரு, எல்லாருக்கும் பொங்கல் எடுத்து வை. ஆ இல்ல இல்ல போதும் போதும். நல்லா சாப்பிடுங்க இல்ல, சின்ன. போதும் போதும். சாப்பிடலாம் சாப்பிடலாம். இப்போ நாம ஏதாவது சொன்னா பத்மா மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணுவா. எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லட்டும். என்ன யாரும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க? எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அத நீயே சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்ல. யாராவது ஏதாவது சொல்லுங்க. அத்தை, எப்படி இருக்கு? ஏம்மா சாரு, இது சக்கரை பொங்கல் தானே? ஆமா மாமா, அதுல என்ன சந்தேகம்? ஐயோ மாமா, சக்கரை பொங்கல்னா சர்க்கரையை போட்டு பண்ணுவாங்கன்னு நினைச்சீங்களா? ஆ? இதுல சக்கரை போடல, வெல்லம் போட்டு பண்ணது. சாரு, ஆனா இதுல வெல்லமும் இல்ல சர்க்கரையும் இல்ல, உப்புதான் அதிகமா இருக்கு. ஆமா. ஆ, ஏன் சாரு, என்னத்த போட்ட இதுல? சாரி சித்தி, சக்கரை பொங்கல்ல லைட்டா உப்பு சேர்த்தா டேஸ்ட் அதிகமா இருக்கும்னு அம்மா சொன்னாங்க. நான் கொஞ்சம் அதிகமாவே சேர்த்துட்டேன் போல. சரியா போச்சு போ. அன்னைக்கு வீட்டுல சமைச்சப்பவே தெரிஞ்சு போச்சு சாருவுக்கும் சமையலுக்கும் ரொம்ப தூரம்னு. நாம தான் தப்பு பண்ணிட்டோம். நீ இன்னும் கொஞ்சம் கவனமா வச்சிருக்கலாமா? சாரு, சக்கரை பொங்கல்ல உப்பு போடக்கூடாதும்மா. வீட்டுக்கு போன உடனே ஜானகி கிட்ட கத்துக்க. சரி சரி, அடுத்தது யாரு? சீக்கிரமா கொண்டு வந்து கொடுங்க, அதையும் சாப்பிட்டு பாத்துருவோம். தனா, வா பரிமாறு, வா. ஆஹா, அற்புதம். தனா, செமையா இருக்கு தனா, சூப்பரா இருக்கு. ஆனா நீ இந்த அளவுக்கு பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எந்த குறையுமே சொல்ல முடியாது, சூப்பரா இருக்கு. நீ இந்த அளவுக்கு பொங்கல் செய்யற, எங்களுக்கு நீ ஒரு தடவையாவது சமைச்சு கொடுத்திருக்கியா?
யாருமே என்கிட்ட கேட்கவே இல்லையே. ஆ, அண்ணா மோதிரத்தை அப்படியே தனாக்கு கொடுத்துருங்க. இன்னும் மாயாவோடத நம்ம சாப்பிட்டு பார்க்கலையே. அத பார்க்கணும்னு அவசியம் இருக்காது மாமா. சமையல் கட்டு பக்கத்துல கூட இவெல்லாம் போயிருக்கவே மாட்டா. எப்படியும் தன அளவுக்கு இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. பார்வதி, போட்டின்னு வச்சுட்டா சாப்பிட்டு பார்த்து தானே முடிவுக்கு வர முடியும். அதுக்குள்ள நாமளே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. என்ன வேணா நடக்கலாம் இல்ல? எதிர்பாராததை எதிர்பாருங்கன்னு மச்சா சொல்றாரு. அவ சமைச்சதை சாப்பிட்டுட்டு துண்டை காணும் துணிய காணும்னு ஓடினதுக்கு அப்புறம் தான் இவருக்கு தெரிய போகுது. என்னமோ பண்ணட்டும். நாம சும்மா உதார் விடுறோம். ஆனா மாயா எப்படி சமைச்சிருக்கான்னு தெரியலையே. ட்ரை பண்ண போறேன்னு தானே சொன்னா. மாயா பெரியம்மா, வா. இந்தாங்க நல்லா மாமா. பண்ணிருக்கல. நாம அவசரப்படக்கூடாது. மச்சான் ரியாக்ஷனை பார்த்துட்டு சாப்பிடுவோம். ஏய் மாயா, அசத்திட்ட மாயா. நல்லா டேஸ்டா இருக்கே. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கு. அக்கா சாப்பிட்டு பாருங்கக்கா. ஐயோ சூப்பரா இருக்கு சந்தியா. சந்தியா வைக்கிற பொங்கல் மாதிரியே இருக்கே. மாயா, இது நீ வச்சதானா இல்ல கோவில நெய்வேத்தியம் வச்சதை தூக்கிட்டு வந்துட்டியா? இந்த பார் பத்மா, எல்லாத்தையும் குறை கண்டுபிடிக்காத. சரியா சொன்னீங்க மச்சான். ஏன் பத்மா எல்லாத்தையும் தப்பாவே பாக்குற? இது மாயா செஞ்சதுதான். சாப்பிட்டு பார்த்தல, நல்லா இருக்குல்ல? மாயா செஞ்ச பொங்கல் அதி அற்புதமா இருக்கு. அப்புறம் என்ன, மச்சானே சொல்லிட்டாரு. அப்போ மாயாவுக்கு தான் தங்க மோதிரம். மாமா அப்படி ஒண்ணும் சொல்லவே இல்லையே. தனாவோடதும் நல்லா இருக்குன்னு தானே சொன்னாரு. அப்புறம் எப்படி மாயாக்கு மட்டும் பரிசு கொடுப்பீங்க? தனாவோட பொங்கலை என்னால குறை சொல்ல முடியாது. அதே மாதிரி மாயாவோட பொங்கலையும் குறை சொல்ல முடியாது. ஆனா இந்த போட்டியில மாயா தான் ஜெயிச்சா.
மாயாவுக்கு சமைக்க தெரியும். ஜானகி பல நாள் அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்கா. ஆனா இந்த கலாச்சாரத்துக்கு சம்பந்தமே இல்லாத மாயா இத கத்துக்கிட்டு செஞ்சதுதான் பெரிய விஷயம். அதனால மாயாவுக்கு தான் இந்த தங்க மோதிரம். அசத்திட்ட மாயா. செய்ய தெரியாதவங்க போட்டியில ஜெயிக்கிறதா சுவாரஸ்யம். என்னதுனா? சரிதான்ப்பா. இந்த சந்தோஷத்துக்காக என் மனசை காயப்படுத்திட்டிய மாயா. சரி வாங்க போ. சரி, வாங்க போலாம். மாயா இப்படி சமப்பான ஆமா எதிர்பார்க்க மச்சான். மாயா, சொல்லிட்டான்ல. என்னம்மா தெரியுமா? மாயா, செம்ம மாயா. இப்படி ஒரு பொங்கலை என் வாழ்நாளே நான் சாப்பிட்டது இல்ல. ஆமா தனா. மாயா ரொம்ப அருமையா பண்ணியிருந்தா. உங்க அம்மாவோட கைப்பக்குவம் அப்படியே நீ செஞ்ச பொங்கல் இருந்துச்சு மாயா. ஒரு வாய் வச்சதும் சந்தியா எனக்கு செஞ்சு கொடுத்த பொங்கல் மாதிரியே இருந்துச்சு. ஆமா பெரியம்மா, அம்மா எனக்கு சொல்லி கொடுக்க ட்ரை பண்ணாங்க. அத நினைச்சு பார்த்தே என்ன செஞ்சேன் பெரியம்மா. சரி வா, வாங்க போலாம். எங்க இவன்? அங்க இவன் இங்க சாரு தனியா அங்கதான் இருக்கான். வா போலாம். ஏய் சாரு, என்ன இங்க வந்து நின்னுட்டு இருக்க? என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்ல சித்தி. என்ன சாரு, என்னாச்சு? எதுக்கு உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன உன்னை பத்தி மாமா பேசுனதை நினைச்சு ரொம்ப கவலைப்படுறியா? ஆமா அத்தை, மாமா என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ணி பேசிட்டாரு. நான் ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டேன், ஆனா அதுக்கு போய் இப்படி பேசிட்டாரு. அதுவும் அந்த மாயா முன்னாடி. நீங்களே பாத்தீங்களா அத்தை நடந்தத? ஷோ, அவருக்கு யார்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும்னு விவசாயே கிடையாது. இப்படிதான் எதையாவது பேசிட்டே இருப்பாரு. அதுக்கெல்லாம் நீ கவலைப்படாத. அது எப்படி அத்தை கவலைப்படாம இருக்க முடியும்? உங்களுக்காக தானே நான் இந்த பொங்கல் வச்சேன். சரி அதெல்லாம் விடுங்க. அந்த மாயா தான் இந்த வீட்டுக்கு பெருசா தெரியறா. நான் என்ன செஞ்சாலும் தெரியறது கிடையாது. சாரு, இங்க பாருமா, நீ ரொம்ப யோசிக்காத. என்ன இருந்தாலும் நீதான் எனக்கு முக்கியம். அந்த மாயா இந்த வீட்டுக்காக ஒரு விஷயத்த பண்ணிட்டா. அதனாலதான் இந்த குடும்பம், அண்ணன் எல்லாரும் மெய் சிலுத்து போயிருக்காங்க. ஏன்னா அவ காதலிச்சவனையே விட்டு கொடுத்துட்டு வந்துட்டால. அது பெரிய விஷயம் தானேமா. என்ன இவங்கெல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? முதல்ல அந்த குடும்பத்தை நான் உடைச்சு காட்டுறேன். என்ன எல்லாரும் அங்க நின்னுட்டு இருக்காங்க? எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த தனத்தை வச்சுதான் நம்ம விளையாட்டையே ஆரம்பிக்கணும். ஒண்ணும் இல்ல தனா, மாயா பொங்கல் வச்சதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். ஆமால, மாயா ரொம்ப சூப்பரா பொங்கல் வச்சிருந்தா. அப்படின்னு சூப்பரா வச்சுட்டா. நம்மளும் தானே பொங்கல் வச்சோம். என்ன கூட விடுதானா?
ஆனா உன்னை கூட இன்சல்ட் பண்ணிட்டு அந்த மாயாவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுல என்ன இருக்கு? அவ பொங்கல் வச்சா அது எல்லாரும் சாப்பிடதானே செய்வாங்க. இங்க பாரு தனா, அவளை பாராட்டுறதுல நான் தப்புன்னு சொல்லல. ஆனா உன்னை யாராவது பாராட்டினாங்களா? இல்லல்ல. உனக்கு போட்டியில தோத்துட்டோன்னு கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? இதுல வருத்தப்படுறதுக்கு அப்படி என்ன இருக்கு? ஏதோ பேட்மிண்டன் போட்டியில தோத்துட்டா கூட டோர்னமெண்ட்ல தோத்துட்டோன்னு சொல்லி வருத்தப்படலாம். இது பொங்கல் வைக்கிற போட்டி தானே, மாயாவே ஜெயிச்சுட்டு போகட்டும். பெருந்தன்மையா நீ அவளை விட்டு கொடுக்கலாம். நான் கூட ஒத்துக்கிறேன். என்னோட பொங்கல் கூட நல்லா இல்லதான். ஆனா உன்னோட பொங்கல் நல்லா தானே இருந்தது. பெரியப்பா அதுக்காக உன்னை பாராட்டியாவது இருக்கலாம்ல. சரி விடுச்சாரு. தனு, சாரு சொன்னது உண்மைதானே. அந்த மோதிரத்தை மாயாவுக்கு கொடுத்தது தப்பில்ல. ஆனா உனக்கு ஏதாவது பண்ணிருக்கணும்ல. இங்க பாரு தனா, இப்படியே விட்டு கொடுத்து எல்லா மரியாதையும் அவளுக்கே போயிடும். இங்க பாரு, முதல்ல நீ இந்த வீட்டு பொண்ணு, அதுக்கப்புறம் தான் இந்த மாயா எல்லாம். என்ன இருந்தாலும் இந்த வீட்டோட முதல் மரியாதையும் அன்பு பாசம் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கணும். அதை விட்டு கொடுக்கணும்னு மட்டும் நினைக்காத. நீ ரொம்ப வெள்ளந்தியா இருக்காத. ஆமா தானா, பார்த்து இருந்துக்கோ. எதையுமே விட்டு கொடுத்துறாத. போலாம் வா பார்வதி. பாத்துக்கோ. தானா, இந்த குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு நீதான் எனக்கு கிடைச்ச பகடக்காய். உன்னை வச்சுதான் இவங்க எல்லாரையும் பிரிக்கணும். ஐயா, எல்லாரும் வந்தாச்சா? பூஜை ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிருங்க. ஐயா, ஒரு நிமிஷம். மாயாவை எங்க காணும்? நம்ம கூட தானே வந்துட்டு இருந்தாப்ல. நான் வேணா போய் பாட்டு வரட்டுமா? சரி, நீ போய் கூட்டு வா. வந்ததும் பூஜை ஆரம்பிக்கலாம். சரிங்கண்ணா. மச்சான் நீங்க இருங்க, நான் போய் கூட்டு வரேன். சரிங்க மச்சான், போங்க. அண்ணே, அவ வரும்போது வரட்டும்னே. அவளுக்காக சாமி காத்துட்டு இருக்குமா. பூஜை ஆரம்பிச்சிடலானே. பரவாயில்ல பத்மா, அவ வரட்டும். டேய் மாப்ள, அந்த உசுலம்பட்டிக்காரனை அடிச்ச அடியில ஆமா இன்னும் 10 மாப்ள. நாளுக்கு எந்திரிக்கவே மாட்டாங்க. பண்ணிட்டோம்ல. சாரி. ஏய், என்ன இடிச்சிட்ட நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? வேற என்ன பண்ணணும்? அதான் சாரி சொல்லிட்டேன்ல. இருமா, பேசிட்டு இருக்கும்போது போயிட்டே இருக்க. ஏய், மரியாதையா வழி விடு. ஏய், தம்பி என்ன பண்ற? ஏன் இப்படி பண்ற? ஏமாயா, என்ன பிரச்சனை? ஏய், இவ யாரா? நான் தான் இந்த பொண்ணோட மாமா. மாப்ள, மாமா வேண்டாம். சரியா வசதியா போச்சு. போச்சு. அப்ப நாளைக்கு வந்து ஓ மருமகளை கூப்பிட்டுக்கோ. நாங்க கொஞ்சம் விளையாடிக்கிறோம். ஏய், அறியாதையா பேச சொல்லிட்டேன். மாமாயா, நம்ம போ. ஏய், பேசிட்டே இருக்கும்போது எங்க கூட்டு போற? வாயா அந்த. என்ன பாச்சு? சீனு, மாயா கிட்ட தப்பா நடந்துக்கிறாங்க. டேய், யாரா நீங்க? ஏய், இங்க வெளிய காணி. எவ்வளவு தைரியம் இருந்தா எவ்வளவு அட்டகாசம் பண்றீங்க? அவ்வளவு தைரியமா? ஏய், அறியாதையா போயிருங்க. எங்க வீட்டு பொண்ணு நான் முடிச்சிருவேன். மணி, என்னாச்சு?
எதுக்கு இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? என்னாச்சு சீனு? என்னாச்சு? மச்சான் மாயாவை கூப்பிட வந்தனா மாயா கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தானுங்க. கேட்க வந்து சீனுவா அடிக்கிறானுங்க. மாமா இவனுக்கு தான் வேணும்னே பிரச்சனை பண்ண வரானுங்க. யாருப்பா நீங்களா? எந்த ஊரு? என்ன வேணும் உங்களுக்கு? எங்களுக்கு வேணுங்கிறத உங்களால கொடுக்க முடியுமா என்ன? தப்பா பேசுறீங்க. மரியாதையா போயிடுங்க. போகலன்னா ஏய் போக வப்போம். இப்பதான் ஒருத்தனை ஓட விட்டு வந்திருக்கோம். எங்களை நீங்க போக வைப்பீங்களா? ஏப்பா யார்கிட்ட நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? ஒழுங்கா வீட்டுக்கு போற வழியை பாருங்க, இல்லனா இந்த ஊரை தாண்ட முடியாது. என்ன ஆளாளுக்கு அதே சொல்லிட்டு இருக்கீங்க? மேற்கொண்டு எதுவும் பேச வேண்டாம், மரியாதையா போயிருங்க. அமைதியா போறதுக்கு நாங்க ஒண்ணு உங்க அடிமை இல்ல. வீரன்னா 10 பேர் சுத்தி மொத்தமா நின்னு ஒருத்தனை அடிக்கிறது கிடையாது. ஒத்தைக்கு ஒத்த சண்டை போட்டு ஜெயிக்கிறது. அவ்வளவு தைரியமா என்ன வந்து அடிச்சியே, முடிஞ்சா என் கூட வந்து சிலம்பம் சுத்தி பாடுறா. அதுல நீ ஜெயிச்சனா உன்னை நான் ஆம்பளைன்னு ஒத்துக்கிறானா? இந்த குடும்பத்தோட எதிர்காலமே நீதான். இந்த குடும்பமே உன் கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது. அதுக்கான காலம் உன்னை தேடி வந்திருக்கு. நீதான் இந்த குடும்பத்துக்கு அடுத்த வாரிசா வருவ.